சீமா, எதுக்கு எங்க எல்லாரையும் நீ இப்ப கோவிலுக்கு வர சொன்ன? எப்ப நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மன உறுதியோட அதை தீர்த்திருக்கோம். அதே மாதிரி ஒரு பிரச்சனையை இப்ப நாம சேர்ந்து விரட்டி அடிக்கணும். இவங்க சொல்ற கதைக்கான முடிவை நாம எல்லாரும் சேர்ந்து இப்ப எழுதியாகணும். அதனால நாம எல்லாரும் ஒரு நாடகத்தை போட்டாகணும். நாடகமா? நாம எந்த மாதிரி நாடகம் போடணும்னு நான் இப்ப உங்க எல்லாருக்கும் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போறேனோ அது எல்லாத்தையுமே நீங்க எந்த விதமான மறுப்பு சொல்லாம ஏத்துக்கணும். அதுலயும் முக்கியமா இப்ப நவராத்திரி வேற நடந்துட்டு இருக்கு. இந்த நல்ல நாள் முடியறதுக்குள்ளேயே பிரேமையும் ரோகிணியையும் மாய சக்தியில இருந்து நம்ம விடுவிச்சாகணும். இப்ப நான் ஒண்ணு பண்ண போறேன். இந்திராவதியை நான் திரும்ப கூப்பிட போறேன். சீமா, நமக்கு வேற வழியே இல்லையா? இதை தவிர நம்ம கிட்ட வேற எந்த வழியும் இல்லத்த. இந்த 8 நாளுக்குள்ள நாம ரோகிணியையும் பிரேமையும் இந்த சக்கரவியூகத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும். ஏதாவது செஞ்சு இந்த காரியத்தை நாம கண்டிப்பா முடிச்சாகணும். என்ன செஞ்சு? நீ என்னதான் சொல்ல வர சீமா? ஆமா சீமா, இப்ப நம்ம தேவையில்லாம எதுக்கு இப்படி ஒரு பிரச்சனையில போய் மாட்டணும்? எனக்கு எதுவும் சரியா படல. சசி, இங்க பாரு, நம்ம எதுக்காக தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணி ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு நான் சொல்ல வர விஷயத்தை நீங்க முழுசா கேளுங்க. முதல்ல என்னோட பிளான் என்னங்கறத காது கொடுத்து கேளுங்க. நீ சொல்லு சீமா. இப்ப சொல்லுங்க, நீங்க எல்லாருமே என்னோட பிளான் படி நடந்துக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? நான் உன் கூட இருக்கேன் சீமா. நானும் இதுக்கு ஒத்துக்கிறேன். நீ எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு சீமா. நாங்க எல்லாரும் உன்னோட இருப்போம். என் குடும்பத்தோட முழு ஒத்துழைப்பு எனக்கு கிடைச்சிடுச்சு. ஆனா எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டத்துல நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நவராத்திரியோட முதல் நாளான இன்னைக்கு நான் என்னோட விரதத்தை முடிக்க போறேன். இன்னைக்கே இது நல்லபடியா செய்ய முடியுங்கிற நம்பிக்கையை நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்க. இது போதும்மா. இதே மாதிரி வரப்போற 8 நாள்லயும் நான் விரதத்தை நல்லபடியா முடிச்சாகணும். அது மட்டும் இல்லாம என்னோட இந்த குடும்பத்தை இந்த சாபத்துல இருந்து நான் விடுவிச்சாகணும். ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. சொல்லுங்க. ஜெய் துர்கா தேவி. இந்திராவதியோட இந்த சக்கரவியூகத்துல இருந்து நானும் என் குடும்பத்தாரும் தப்பிக்கிறதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கண்டிப்பா தேவை.